ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிருந்தோம். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மளிகை கடையில் வாங்குறத விட பொருட்கள்லாம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அதை வச்சுட்டு தான் நான் வந்துட்டு டிமார்ட் போயிருந்தேன். அதே மாதிரியே அங்கே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ப்ரைஸோடையே எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது வந்து டாப்பில் இருக்கிறது வந்து இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது. அந்த பெரிய எழுத்தில் இருக்குது பாருங்கள், அது கம்மியாக இருக்குது. எம்ஆர்பியிலேருந்து இப்போ எம்ஆர்பி ₹40 அப்படின்னா அதில் ₹4 கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் எம்ஆர்பி ரேட்டை அப்படியே கொடுப்பாங்க, எம்ஆர்பிக்கு கீழே தரமாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியை விட கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஹனிலாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னே ஃப்ரீயாக ஆஃபர் போட்டிருக்காங்க. கேஜி 550, ஆனால் இன்னொரு கேஜி ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ டாபர் ஹனின்னு பார்த்தீங்கன்னா ₹250 500 கிராம் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ 215 தான். பதஞ்சலி பார்த்திங்கன்னா 1 கேஜியே 135 தான் போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஒரு சிலதில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. இப்போ நெய்லாம் பார்த்திங்கன்னா ஜிஆர்பி பார்த்திங்கன்னா ₹511 போட்டு டிமார்ட்டோட ரேட் 445 தான் போட்டிருக்காங்க. இதில் அமுலில் பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 643. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டும் இருக்கும். ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஆயில் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கே போனாலும் எல்லாமே லைன் ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸ்பிரி டேட் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க. எண்ணெய் பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அப்படியே மழை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில்னால் ரீஃபண்ட் ஆயில் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தேவைப்படாமல் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துடாதீங்க. அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் மந்த்ரா தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ இதையும் நிறைய பேர் வாங்குவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 192. நான் வந்து மந்த்ரா எடுத்தேன். அது வந்து 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 245. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 216. இந்த பயிறு வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பாங்க. பருப்பு வகைகள் எல்லாமே, பருப்பு பயிறு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இதில் 2 கேஜி 5 கேஜி 1 கேஜின்னு கவர் வச்சுருப்பாங்க. அந்த கவரில் போட்டுட்டு அங்கே வெயிட் மிஷின் பக்கத்தில் யாராவது இருப்பாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணி டேப் போட்டுக்கலாம். எல்லா திங்ஸுக்குமே ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். 25%. இப்போ மேகிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 25% ஆஃபர் போட்டிருக்காங்களா. இப்போ கறி நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ₹24 அமௌண்ட்டே லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டிமார்ட் ப்ரைஸ் அது வந்து. ஆச்சி சாம்பார் பொடிலாம் பார்த்திங்கன்னா ₹54. ஆனால் எம்ஆர்பி தான் 54. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் அதிலிருந்து ₹15 லெஸ் பண்ணி 39 போட்டிருந்தாங்க. சர்ஃபெக்சல் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ₹60 லெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. கம்ஃபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா ₹66 லெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. எம்ஆர்பி வந்து 235, டிமார்ட் ப்ரைஸ் 169. வெண்ணிலை கூட பார்த்திங்கன்னா ₹74 லெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. 249 கொள்ளுது 175. வேப் பார்த்திங்கன்னா ₹75 லெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க எம்ஆர்பியிலேருந்து. எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு கிடைக்கிறதுனால எம்ஆர்பியிலேருந்து டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. அது 4% ஆஃபரு எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே கிடைக்கிது, A to Z கிடைக்கிது. அதனால் நீங்கள் போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பேம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ₹290 லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டிமார்ட் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்துட்டேன். எல்லாத்தோட ப்ரைஸ் இருக்குது. லைட்டாக ஜூம் பண்ணி பாருங்கள். ரேட்டு தெளிவாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நல்லா இன்னும் கிளியராகவே நான் அப்லோட் பண்ணுறேன். சாமி கும்பிட்றதுக்கு தேவையான ஊதுபத்தி, சூடம், ஆயில் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. அது மாதிரி டிமார்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்குது. எந்த டேட்டில் க்ரௌட் இல்லாமல் இருக்கும்னு தெரியல. ரெகுலராக போகிறவங்க யாராவது இருந்தாலும் சரி, நீங்கள் போன யதார்த்தமான டேஸில் கூட்டம் இல்லாமல் இருந்தால் அந்த டேட்டை ரெஃபர் பண்ணுங்கள். நானும் அந்த டேட்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன். எந்த டேட்டில் க்ரௌட் இல்லாமல் இருக்கும்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி கிளாஸு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சும்மா அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா 119க்கு போட்டிருக்காங்க. அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா அந்த ₹119 ஒர்த்தாக தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்துச்சு. நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் இருக்காங்க, ஸ்டீலில் எல்லா டைப் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது. எல்லாமே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். டிமார்ட் வந்தாலே ட்ரெஸ் செக்ஷன் வராமல் இருக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெஸ் செக்ஷனும் வந்தாச்சு. 999க்குலாம் போட்டிருக்காங்க. டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. இந்த பிளாசா பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா 599 போட்டிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இது ஒத்தானா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இந்த குட்டீஸ்க்கான ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா 139க்கு போட்டிருக்காங்க. நிறைய கலெக்ஷன் போட்டிருக்காங்க. 139லேயே பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஆனால் எம்ஆர்பி 166. ஆனால் டிமார்ட்டோட ரேட்டு 139. உமன் ஸ்லிப்பர்லாம் 240க்குள்ளது 185க்கு போட்டிருந்தாங்க. அந்த மாடல்ஸ் எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் நான் எடுத்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இது 240 அது நல்லா இருந்துச்சுன்ட்டு நான் அதையே எடுத்துட்டேன். ட்ரெஸ் ஆசை மட்டும் எங்கேயும் விடாது பாருங்கள். அந்த மாதிரி மறுபடியுமே ட்ரெஸ் செக்ஷனுக்கே வந்துட்டேன். ரிட்டன் பார்த்திங்கன்னா
இந்த ஸ்கர்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் 599 போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வெயில் டைம் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 499க்கு ஃபுல்லாக அந்த டாப் எல்லாமே 499 ஒரு செட்டாக வச்சுடுறாங்க. நம்ம ரேட்டை தேடி அலைய வேண்டாம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தா ஃபுல்லாக அந்த கலெக்ஷன் ஃபுல்லாக 499. இந்த வீட்டுக்கு தேவையான சீசரு சின்ன சின்ன பொருட்கள் இருந்துச்சு. டாய்ஸும் இருந்துச்சு அதில் அந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணால் பர்ஸு மாதிரி இருக்குது. இது வந்து கண்ணாடியானா அழகாக இருந்துச்சு. லாஸாகவே 3 டைப்ஸாக போட்டிருக்காங்க. இது வந்து 599. இது நல்லாயிருக்கு. இன்னுமே இது வந்து லைட் கலராகவும் இருக்குது, டார்க் கலர்ஸும் இருந்துச்சு. இதில் ரொம்ப பிங்க் கலரு, ப்ளூ கலரு, பிளாக் கலரு எல்லா கலருமே இதில் இருந்துச்சு. லெகின்ஸ் பார்த்திங்கன்னா 249க்கு போட்டிருக்காங்க. நல்லா திக்காக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. இந்த டாப் எல்லாமே 599க்கு போட்டிருக்காங்க, 399க்கு போட்டிருக்காங்க, வெறும் 99க்கு போட்டிருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த கிளிப் ஐட்டமும் போட்டிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 49, அதாவது 55 எம்ஆர்பி 49க்கு போட்டிருந்தாங்க. எனக்கு அவ்வளோவா ப்ரைஸ் தெரியும். நார்மலாக கடைகளில் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. இந்த ஸ்டைலிஷான ப்ரெஸ் வந்து 99 கொடுத்தாங்க. ஹேர் ப்ரெஸ் இது வந்து லேடிஸ் உமன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச டப்பா செக்ஷன் வந்தாச்சுங்க. எவ்வளோ பாக்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே டப்பாவை பார்த்தாலும் எடுத்துருவோங்க. அதே மாதிரி தாங்க நானும் எங்கே பார்த்தாலும் டப்பாவை தான் புறக்கிட்டு அழுவேன். அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அதில் யாருக்கு தான் இப்படி பார்க்கும்போது எடுக்க மனசு வராது. அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு டப்பாவில். இது வாட்டர் பாட்டிலுக்குன்னே தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த லைன் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் தான். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நமக்கு எது ஓகேன்னு தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொட்டி வச்சுருப்பாங்க தனியாக. அந்த ட்ராலியில் கொட்டி வச்சுருக்கிறது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்திங்கன்னா 20 ருபீஸ் தான். இந்த மாதிரி பாட்டில் தான் நான் எப்போவுமே எடுப்பேன். ரீசன் கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே நம்ம பாட்டில் வந்து ரெகுலராக ஒரே பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். 1 மந்த்து கூட ஒரு பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால தான். அப்புறம் சாப்பாடு கொட்டு வைக்கிற ஹாட் பாக்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் பார்த்திங்கன்னா 85 ருபீஸ்க்கு 6 பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க. எங்களுக்கு தேவையான எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.